தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மனை அன்னையிடம் வீரவேல் வாங்கி முருகன் சம்ஹாரம் செய்தது எல்லோரும் அறிந்ததே. அவ்வாறு முருகன் சூரனுடன் போர் புரிகையில் அவனது இரண்டாவது மகன் இரண்யாசுரன் முருகனை நேருக்கு நேராக எதிர்க்க முடியாமல் போரில் இருந்து பின்வாங்கி ஓடினான். அதையடுத்து யாரும் அறியாத விதமாக தரங்கம்பாடி கடலுக்கு அடியில் சென்று மீன் வடிவம் எடுத்து ஒளிந்து கொண்டான். சிறந்த சிவ பக்தனான இரண்யாசுரனை தேடி கண்டுபிடித்த முருகப்பெருமான் அவனை கடலுக்குள்ளேயே அழித்தார். அசுரனாக இருந்தபோதும் சிவ பக்தனாக இருந்ததன் காரணமாக அவனை அழித்ததால் முருகனுக்கு பாவம் ஏற்பட்டது. அதனால் அந்த பாவத்தை போக்குவதற்காக முருகன் நாகப்பட்டினம் அருகே உள்ள திருவிடைக்கழி என்ற இத்தலத்திற்கு வந்தார். அதைத் தொடர்ந்து இங்குள்ள குரா மரத்தின் அடியில் தவம் செய்ததால் முருகப்பெருமானின் பாவம் நீங்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. மேலும் இரண்யாசுரனை கொன்ற பழி முருகனுக்கு கழிந்ததால் இத்தலம் விடைக்கழி எனப்படுகிறது. இங்கு முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் காட்சி அளிக்கின்றனர். தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது முருகன் வணங்கிய லிங்கத்திற்கே முதலில் பூஜை நடைபெறுவது தனிசிறப்பாகும். முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை இங்குதான் தவம் செய்தார். அதையடுத்து இங்கு முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் செல்வதற்காக முருகனிடம் தெய்வானை விடை பெற்றதால் திருவிடைக்கழி என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இங்குள்ள தெய்வானையை வெள்ளிக்கிழமையன்று வழிபட திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டினால் விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் திருமணத்தடை நீங்குவதற்காக வைகாசி புரட்டாசியில் பக்தர்கள் பாதயாத்திரையாக வருகின்றனர். இது சிவன் கோயிலாக இருப்பினும் இங்கு சர்வமும் சுப்பிரமணியம் என்றிருப்பதால் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் சிவசண்டிகேஸ்வரர் குக சண்டிகேஸ்வரர் ஆகிய அனைவருமே கையில் வேலேந்தி காட்சியளிக்கின்றனர். நவக்கிரகங்கள் இல்லாத இக்கோயிலில் முருகப்பெருமானை வழிபட்டாலேயே அனைத்து நவக்கிரக தோஷங்களும் விலகிவிடும். இங்கு முருகனின் வாகனமாக மயிலுக்கு பதிலாக யானை இருப்பது குறிப்பிடத்தக்கது.